1 1987 இந்த கல்லின் மீதான தடை வந்து எம்ஜிஆர் அரசு போடுறாங்க. இப்போ என்ன காரணம் சொல்றாங்க, நிறைய காரணம் சொல்றாங்க. அதுல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல விற்பனை செய்யக்கூடிய மது அப்படின்றது வந்து 10க்கும் குறைவான நிறுவனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனங்களை வந்து நம்ம நேரடியாக வந்து கண்காணிச்சிடலாம், அதுல எல்லாம் கலப்படம் நடைபெறுது அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிடலாம். ஆனா கல் அப்படின்றது வந்து எல்லா ஊர்லயும் பனைமரம் இருக்கு, எல்லாரும் இறக்கி குடிக்கலாம். சோ அதிகப்படியான கலப்படம் நடைபெற வாய்ப்பு இருக்கு அதுல போதைக்காக. அதனால அவ்வளவு கண்காணிப்பை நம்மளால செலுத்த முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம அதை தடை விதிக்கிறோம் அப்படின்னா வந்து அப்போது சொல்லப்பட்டுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, வருவாய்த்துறை எடுத்துக்குமே, அரசாங்கத்துல வருவாய்த்துறையில ஊழல் நடக்குது அப்படின்னா, ஊழலை வந்து சரி செய்து அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தணுமா, அல்லது வருவாய்த்துறையே இருக்கக்கூடாது, ஊழல் நடக்குது வருவாய்த்துறையே இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு வருவாய்த்துறை வந்து தடை பண்ணணுமா, இல்ல வருவாய்த்துறை வந்து கிடைக்கணுமா? அந்த நிர்வாகத்தை சரி பண்றதுக்கு என்ன வழி அதுதானே பார்க்கணும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலப்படம் ஏற்படுது, அதை வந்து தடுப்பதற்கான வேலைகளை செய்யாம கலப்படம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 87 போட்ட தடையை இதுவரை நீக்காம வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, கல்லுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவுல அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் நடந்து வருது டாஸ்மாக்ல, அதை வந்து கெடுக்க அரசாங்கம் வந்து விரும்பல. கல்லை வந்து புழக்கத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டாஸ்மாகினுடைய வருமானம் வந்து அடிபட்டு போயிடும், அதனால கல்லை வந்து தடையில வச்சிருக்காங்க அப்படின்னு பலர் வந்து சொல்றாங்க. இப்போ கல்லை வந்து முறையாக நம்ம அனுமதி கொடுத்து அதை முறையாக கண்காணிச்சு மக்கள் கிட்டே புழக்கத்துல விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கும் அதன் மூலியமாக ஒரு வருமானம் வரும். அதன் மூலியமாக கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரமும் வந்து உயரும். நிறைய கிராமங்கள்ல, தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்ல